வணக்கம் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நான் உங்கள் ஆக்டிங் டிரைவர் ஸ்டாலின் பிரபு. இன்னைக்கு நம்ம டியூட்டி ஒரு சேலஞ்சுங்க. கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஒன் டே ட்ரிப்புங்க. நைட்டுக்குள்ள திரும்ப வரணும். எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரிப்புக்கு நம்ம ஓட்ட போற கார் Hyundai i20 மேக்னா மாடலுங்க. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். லாங் டிரைவுக்கு ஸ்மூத்தா இருக்குங்க. இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளவு கிடைச்சதுன்னு ட்ரிப்போட எண்ட்ல சொல்றேன். காலையில 5 மணிக்கெல்லாம் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்புக்காக நம்ம எடுத்த ரூட் கோயம்புத்தூர்ல இருந்து பெருந்துறை, சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர் வழியா தாங்க பெங்களூர் போறோம். 350 கிலோமீட்டர், 7 hours டிராவல் மக்களே. ஏன் இவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு கேக்குறீங்களா? டிஸ்டன்ஸ் தான் காரணம். கஸ்டமர் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம்னு சொன்னாங்க. அதனால நம்ம பெருந்துறையில் இருக்கிற அருக்காணியம்மாள் பேக்கரியில தாங்க இருக்கிறோம். இந்த கடையில இஞ்சி டீ சூப்பரா இருக்குங்க. நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மக்களே, லாங் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்கம் வந்தாலோ அல்லது சோர்வா இருந்தாலோ உடனே சைடுல நிறுத்தி ரெஸ்ட் எடுத்து தாங்க ஓட்டணும். இந்த பைபாஸ் ரோட்ல வேலை நடந்துட்டு இருக்குங்க. சில இடங்கள்ல டிவைடர் வச்சிருக்காங்க. அதை கவனிக்காம ஒரு லாரிக்காரன்னா நேரா கொண்டு வந்து விட்டுட்டாருங்க. மார்னிங் டைம்ல இந்த பக்கம் வரவங்க பார்த்து கவனமா வாங்க. நம்ம சேலம் பக்கம் வரும்போது சூரியன் மெதுவா உதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்கவே அழகா இருக்குல்ல. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி பாலத்துக்கு கீழே சர்வீஸ் ரோட்ல இருக்கிற சரவண பவன்ஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். டிராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த ஹோட்டல் நல்ல ஸ்பாட் மக்களே. ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் வசதியோட ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டாவே கொடுக்குறாங்க மக்களே. நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேலம் மேம்பாலத்துக்கு கீழே மார்னிங் வாக்கிங் போறவங்களுக்கு பாதை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நடக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்க நல்ல ஐடியா தான் மக்களே. நம்ம சரியா 12 மணிக்கு பெங்களூர் வந்துட்டோங்க. இப்பதாங்க ட்விஸ்ட். சார், பெங்களூர் வந்துட்டோம், நீங்க போக வேண்டிய லொகேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நம்மளும் லொகேஷன் வாங்கி மொபைல்ல போட்டு பார்த்தா இன்னும் 60 கிலோமீட்டர் 2 hours காட்டுது மக்களே. என்ன சார் 2 மணி நேரம் காட்டுதுன்னு கேட்டா நம்ம சார் வெல்கம் டு பெங்களூர்ன்றாரு. நம்ம சரியா 2 மணிக்கு கஸ்டமர் சொன்ன லொகேஷனுக்கு வந்தாச்சுங்க. அவரோட மீட்டிங் நடக்கிற இடத்துலயும் இறக்கி விட்டாச்சுங்க. நீங்க போய் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏரியா ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்ததுனால பக்கத்துல எந்த ஹோட்டலுமே இல்ல மக்களே. சில சமயம் டிரைவர் ஃபீல்ட்ல இந்த மாதிரி நடக்குங்க. பிடிக்குதோ இல்லையோ கிடைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு தான் ஆகணும். சில சமயம் இது கூட கிடைக்காதுங்க. ஒரு டீ ஒரு வடையோட லஞ்ச் முடிச்சிருவாங்க. இது டிரைவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அனுபவம் தாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சோங்க. அதுக்குள்ள கஸ்டமரும் வந்துட்டாங்க. மறுபடியும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் கிளம்பியாச்சுங்க. ஈவினிங் டைம் பெங்களூர் செம டிராபிக்ங்க. இந்த டிராபிக்ல நம்ம வண்டி ஓட்டுறதே ஒரு சேலஞ்ச் தாங்க. இங்க பாருங்க, ஒரு ஆட்டோக்காரன் காரோட பம்பரை இழுத்துட்டு போயிட்டாரு. ஆனா கேஷுவலா இறங்கி வந்து அதை மாட்டிட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதே சீன் நம்ம ஊர்ல நடந்தா எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த பஞ்சாயத்துல நம்ம தான் அந்த டிராபிக்கே உருவாக்கி இருப்போம். இந்த டிராபிக்ல இருந்து நம்ம காரை பத்திரமா வெளியே கொண்டு வரும்போது நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா, ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சேலம் செல்வி மெஸ்ல நைட் 9 மணிக்கு டின்னர் முடிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. இந்த ட்ரிப்ல இந்த வண்டியோட மைலேஜ் 18 வரைக்கும் கிடைச்சதுங்க மக்களே. இந்த ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. கஸ்டமரையும் பத்திரமா அவங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டோம். இந்த ட்ரிப்புக்கான அமௌண்ட்டும் வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.